எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்மளோட 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுறதுக்கு எல்லாருமே சிறப்பா தயாராயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல உங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எப்படி ஒரு நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள் முக்கியமோ, எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ண அந்த மேதைகள் முக்கியமோ, அதே அளவுக்கு நமக்கு இப்ப தேவைப்படுறது யார் தெரியுங்களா? நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரியன். ஆனா இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறது ஹிஸ்டாரியனை கிடையாதுங்க, ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது. நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறது அதை விட முக்கியமான ஒரு ஆய்வாளர். பிரிட்டிஷோடைய காலனைசேஷனுக்கு முன்னாடி இந்தியா எவ்வளவு சிறப்பா இயங்கிட்டு இருந்தது, அதோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது, அதோட செல்ஃப் கவர்னன்ஸ் எப்படி இருந்தது, அதோடைய லோக்கல் கவர்மெண்ட்ல எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஃபுல்லத்தையுமே ஸ்டடி பண்ண பிரிட்டிஷர்ஸ் இந்தியால இருந்து அவங்க நாட்டுக்கு எழுதின அந்த கடிதங்களை சேகரிச்சு அதை பிரிட்டிஷ் காப்பகத்திலிருந்து நமக்காக சேகரிச்சுட்டு அதை தொகுத்து கொடுத்த தரம்பால் ஆர்கைவ்ஸா நமக்கு அது கொடுத்திருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எல்லாருமே இப்ப இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கும் காரணம் பிரிட்டிஷோட இன்வேஷனும் அவங்க கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ண எஜுகேஷன் சிஸ்டமும் நினைச்சிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அவருடைய அந்த ஆய்வுகளும் அவருடைய அந்த ஒர்க்கும் நமக்கு வேறொரு புது விஷயத்த காட்டுது. எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் லோக்கல் கவர்னன்ஸ்லயும் இந்தியா எவ்வளவு சிறப்பா இருந்தது, அது நாளடைவுல பிரிட்டிஷர்ஸுடைய ஆதிக்கத்தாலையும் அவங்களுடைய இன்வேஷனாலையும் எப்படி படிப்படியா கீழே நம்ம இந்தியாவோட ஒரு பாட்டம் லெவலுக்கு எக்கனாமிக்கலி லோவான ஒரு சொசைட்டியா இந்தியாவை மாத்துச்சு அப்படிங்கறத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தரம்பால் ஆர்கைவ்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி நம்ம எல்லாருமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்கணுமோ, எப்படி நம்ம எல்லாரும் நம்ம இந்தியாக்காக உயிரை விட்ட தியாகிகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ, அதே மாதிரி அதே அளவுக்கு முக்கியமா நம்ம இந்தியா ஆங்கிலேயர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்மளே நமக்கு தெரியாம நமக்கு மறைஞ்சு போன நம்ம எப்படியெல்லாம் இருந்தோன்னு கூட புரியாம இருந்த அந்த ஹிஸ்டரிய நமக்கு திருப்பியும் புதுப்பிச்சு எடுத்துட்டு வந்ததுல அவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. இப்ப எழுதுற எல்லா எழுத்தாளர்களுமே அவருடைய புக்கை ரெஃபர் பண்ணாம எந்த இந்தியன் ஹிஸ்டரியுமே தொட முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு அந்த தரம்பால் ஆர்கைவ்ஸோடைய அட்லீஸ்ட் 2-3 வால்யூம்ஸையாவது நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது, இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி இருந்ததுங்கிற அந்த சின்ன விஷயத்தையாவது நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகணும். இப்ப இருக்கிற பெற்றோர்கள் அதை பத்தின எஜுகேஷனை தனக்குள்ள எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வரக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் இன்னும் கான்பிடென்டா இன்னும் எனர்ஜெட்டிக்கா இந்த உலகத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ இந்த ரிபப்ளிக் டேக்கு கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு இதை பத்தின நாலேஜையும் எஜுகேஷனையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.